வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவாப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பாரம்பரிய அரிசியான கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் காமிக்கிறேனே, இதுதான் கருப்பு கவுனி அரிசி. இதை மினிமம் 6 மணி நேரம் ஊறணும். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணால் ஊறலாம். ஸோ இந்த மாதிரி ஊறின இந்த அரிசியை வச்சு தான் நம்ம பாயசம் பண்ண போகிறோம். கடைசியில் நான் இதுக்கு உண்டான டிப்ஸ் எல்லாமும் கொடுப்பேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டிப்ஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு உண்டான டிப்ஸ். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது என்னென்னா ஒரு 3 months 6 months ஆகும் இதெல்லாம் பயிராகிறதுக்கு. அந்த 6 months ஆகிறதுனால இது வேகிறது ரொம்ப லேட் ஆகும். இப்போ காமிச்ச மாதிரி நசுங்கிறது பாருங்கள். அந்த மாதிரி அரிசி ஊறி இருக்கணும். அந்த ஊறின அரிசியை நம்ம இந்த ப்ரெஷர் குக்கர்லாம் போட்டு விசில் போட்டு வெடிக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இது வேகாது. இதை சிம்மிலேயே வச்சு மூடி திறந்து கிளறி தான் சமைக்கணும். இப்போ அப்படி நல்லா வெந்த பிறகு வேணால் நீங்கள் 2 ஸ்டீம் போட்டுக்கலாம், 2 விசில். இப்போ நான் என்ன பண்ணேன், கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஊற வச்சதை எடுத்து போட்டிருக்கேன். இது நல்லா வேகணும். அப்படியே மலருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாதம். இந்த பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மலர்ந்து தெரியறது. அப்படி நசுக்கி பார்த்தா ஈஸியாக நசுக்கும். அந்த மாதிரி எப்படி நம்ம அரிசி பாயசம் பண்ணுறாங்க, சாதம் பாயசம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த பாயசம் இருக்கும். கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் குழந்தைகளுக்கெலாம் இது ரொம்ப கொடுக்கலாம் இல்லையா. ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாமல் குழந்தைகள் ஹெல்த்தியாக வளரணும்னா குழந்தையிலேருந்தே இது ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு. அதனால தான் இதை போட்டிருக்கேன். பாருங்கள், நம்மளோடது நல்லா வெந்துடுத்து நசுக்கி காமிச்சேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு இன்னும் குழைய வேணும்னா இப்போ வேணால் குக்கரை மூடி 2-3 சவுண்டு போட்டுக்கலாம். ஏன்னா இது ஓரளவுக்கு நல்லா வெந்துடுத்து. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் குக்கரை மூடி 2 சவுண்டு 3 சவுண்டு போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன ஊற்றுறேன், பால் ஊற்றுறேன். அந்த பாலில் அது வேகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த பாலில் வேகிறத முதல்ல தண்ணிக்கு பதிலாகவே ஊட்டலாம். ஏன்னா வெல்லம் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக திரிஞ்சிடுறது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, பாலை முதலையே போட்டு வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெல்லம் போட்டு கலந்த பிறகு பால் போட்டுக்கோங்க. ஏன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அந்த மில்கி ஸ்ட்ரக்சர் கிடைக்கல. அதனால சொல்கிறேன். இப்போ ஏலக்காய் போட்டிருக்கோம். அதை அப்படியே பண்ணிங்கன்னா அந்த பால் இன்னும் கொஞ்சம் சுண்டி அந்த வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி அப்படியே டேஸ்ட். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது நறுக்குன்னு சாப்பிட்டுண்டு அந்த பாயசம் சொல்ல முடியாது உங்களுக்கு, சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நல்லாவே சாப்பிட்டேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுண்டணும். அந்த பால் சுண்டி அது இதை நீங்கள் மில்க் மெய்டில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பாயசத்தை எடுத்து ஊற்றி அதுக்கு அதில் முந்திரி பருப்பையும் பாதாமையும் நெய்யில் வறுத்து அதை போட்டிருக்கேன். இப்போ நான் கடைசியில் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னென்ன சொல்ல போகிறேன்னா, இது அரிசியாக கொஞ்சம் வேகாமல் இருக்குது, குழந்தைங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த அரிசியை நீங்கள் அப்படியே கொஞ்சம் வடிச்சிட்டு ஒரு மிக்சியில் 2 ஓட்டி கலந்துட்டிங்கன்னா அது ஒரு சூப்பரான பாயசமாக இருக்குது. அந்த மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம். அப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாயசத்தில் நீங்கள் மில்க் மெய்டு யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருந்தது. அந்த மாதிரியும் நீங்கள் பாலுக்கு பதிலாக மில்க் மெய்டு யூஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை, அப்போ வெல்லம் ரொம்ப போட வேண்டாம். ஏன்னா மில்க் மெய்ட்லேயே அந்த ஸ்வீட்னஸ் இருக்கு இல்லையா. வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாளைக்கு 1 நாள் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. நம்ம குழந்தைய ஒரு ஆரோக்கியமான பிரஜையாக இந்த நாட்டுக்கு நம்ம கொடுப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம்.